நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் பண்ணுவோம்? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், தானியேலுடைய ஞானத்தை கொடுத்தவர், இப்படிதான் நம்ம சொல்லி என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அப்ப இந்த தீர்மானம்ங்கிறது நம்முடைய இருதயத்துல நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியம், மனதுல நிர்ணயிக்க வேண்டிய ஒரு காரியம். 10 மடங்கு. அப்ப இவன் பாருங்க, அந்த தீர்மானம் பண்ண சின்ன தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸை காண்பிக்கிறார், பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எப்படி இல்லை? உத்தமமாயிருக்கவில்லை. அப்போ நீங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல உத்தமமாய் இருக்கிறதா உங்களுடைய பிரைமரி டாஸ்க். முதல்ல அதுதான் தேவை. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆனா நரகத்துல போகும் பொழுது அதுதான் ஏசப்பா சொன்னாரு, நரகத்துல அக்கினி அவியாது, புழுக்கள் செத்து போகாது, உங்களுடைய சரீரமும் அவியாது. நீ செபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எதுக்காக ஜெபம் பண்ணா? அவனுக்காக ஜெபம் பண்ணல, அவன் தேசத்துக்காக மன்றாடு. உம்முடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்பட்டது போல ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று ஜெபிங்க. எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் அப்பா. நாங்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இல்லாதபடி, கேளாத செவிகள் உள்ளவர்களாய் இராதபடி, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா என்று கேளுங்க. உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஏசப்பா. இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வார்த்தையும் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுவீராக. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் பொறுப்பில் எடுத்து இந்த நேரத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். தானியேலுக்கு ஆண்டவர் அதிகமான ஞானத்தை கொடுத்தார். தானியேலுடைய நண்பர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இப்படி நம்ம அநேக நேரங்களில் பைபிளில் வாசிக்கிறோம், கேட்கிறோம். நிறைய சமயங்களில் உதாரணமாக சொல்லும் பொழுதே நம்ம ஜெபிக்கும் பொழுதே என்ன ஜெபம் பண்ணுவோம்? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், தானியேலுடைய ஞானத்தை கொடுத்தவர், இப்படி தான் நம்ம சொல்லி என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படி ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது அநேக விஷயங்கள், ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தானியேல் முழுவதுமாக தானியேலை குறித்து நம்ம படித்து நம்ம தியானிக்க போகிறோம். எனவே வேத புத்தகம் வச்சிருக்கிறவங்க நல்லா திறந்து வச்சுக்கோங்க. அநேக வசனங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம கூட இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கூட இடைப்படுவார். அப்போ இந்த தானியேலுக்குள்ளே காணப்படுகிற காரியங்கள் என்ன? தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை சோதித்தறிந்தானோ அவர்களை மற்றவர்களை காட்டிலும் எப்படி இருந்தாங்களாம்? 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம தானியேலை குறித்து என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, தானியேல் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கிடையாது. ஒரு நம்ம கதை கட்டுகிற ஒரு கேரக்டர் கிடையாது. நம்ம இப்போ ஷேக்ஸ்பியரில் படிக்கிற மாதிரி அல்ல தமிழ் நாவல்ஸில் படிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. அவன் உண்மையாகவே ஜீவித்த ஒரு மனிதன். ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங், நம்ம சரித்திரபூர்வமாக நம்ம பார்த்தோம்னா, தானியேல் என்கின்ற ஒரு மனிதன் பாபிலோனிய ராஜாவினிடத்தில் வாழ்ந்தான், அந்த ராஜ்யபாரத்தில் இருந்தான், பெர்சியாவிலே வாழ்ந்தான், இப்படியெல்லாம் சொல்லி நிறைய சரித்திர ப்ரூஃப் இருக்குது, நமக்கு காணப்படுகிறது. அப்போ இந்த தானியேல் எப்பேற்பட்டவன்? அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, யூதர்களை யோயாக்கீம் ராஜாவினுடைய காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான்? அவன் பிடிச்சிட்டு போகிறான். அப்படி பிடிச்சிட்டு போகும் பொழுது இந்த யூதர்கள் மற்ற எத்தனையோ தேசங்களை அவன் என்ன செய்கிறான்? அபகரிக்கிறான். மகா அலெக்சாண்டர் பிரபு அப்படின்லாம் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அதே போல தான் இவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அநேக ராஜ்யங்கள் என்ன செய்கிறான்? ஓவர்டேக் பண்ணி, கான்கர் பண்ணி அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறான்.
அப்போ பாபிலோனுக்கு கொண்டு செல்லும் பொழுது இந்த பாபிலோனியர்களிடத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் காணப்பட்டது. என்ன காணப்பட்டது? அவர்கள் வான சாஸ்திரங்களிலும் மற்றும் பலவிதமான சயின்டிஃபிக் காரியங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. அஸ்ட்ரானமிலெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. அப்போ அந்த ராஜாவின் கட்டளைப்படி எந்தெந்த ராஜ்யங்களை இவங்க எடுக்கிறாங்களோ அந்த ராஜ்யங்களிலெல்லாம் சிறந்தவர்களை என்ன செய்வாங்க, பிடிச்சிட்டு போய் இவங்களுடைய முறைப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை தான் தானியேல் 1 சொல்லுது. அப்போ யூதேயா தேசத்தில் ராஜ பிரபுக்கள், படித்த மேதைகள், பெரிய பெரிய ஞானிகள் இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, தனியாக பிரிச்சிருவாங்க. தனியாக பிரித்து அவர்களை கொண்டு போய் வைத்து தங்களுடைய தேசத்திற்கு எப்படி அவர்கள் உதவ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்தேயருடைய ஞானத்தின்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் தானியேலுக்கு நடந்தது. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நல்ல ஞானம் படைத்த நல்ல மிகப்பெரிய ஒரு பிரபுக்களாய் இருந்த மக்கள் யூதேயா தேசத்தில். அப்படிப்பட்ட மக்களை இந்த ராஜா கொண்டு போய் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் எத்தனை வருஷம் கொடுக்கப்படுது? 3 வருஷம் கொடுக்கப்படுது. கல்தேயருடைய ஞானத்தில் வளரும்படியாக 3 வருஷம் என்ன செய்து ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அப்போ இந்த 3 வருஷம் நடந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் அவன் ராஜா கிட்ட வர முடியும். அது வரைக்கும் அவன் ராஜா கிட்ட போய் பேச முடியாது, ராஜாவை அப்ரோச் பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. இதுதான் தானியேலுடைய பேக்ரவுண்ட். அவன் ராஜ அரண்மனையில் இருக்க வைக்கப்பட்டாலும் அவன் ஒரு அடிமை தான். அவன் பிற தேசத்துக்காரன் தான். அவன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு வேலை செய்ய எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டத்தில் இவனும் ஒருவன். அப்போ இப்படிப்பட்ட இந்த தானியேல் எப்படி அந்நிய தேசத்தில் வாழ்கிறான், இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்நிய தேசம் அவனுடைய தேசம் அல்ல, அவனுடைய மக்கள் அல்ல, அவனுடைய நல்ல ஒரு வசதி படைத்த அவனுடைய சூழ்நிலையில் அவன் இல்லை. வேறு தேசத்தில் ஒரு ராஜாவிற்கு கீழே விற்கப்படுகிறான், எடுத்து கொண்டு போகப்படுகிறான். அப்போ இந்த சூழ்நிலையில் தானியேல் எப்படி இருந்தான்? அந்த சூழ்நிலையில் நம்மளா இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம எப்போவுமே நினச்சிப்போம், ஐயோ ஆண்டவரே என் தேசத்தை விட்டீங்க கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, ஏன் என்னை இப்படி இங்கே கொண்டு வந்தீங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்க காரணம் என்ன, நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் அங்கே போவே மாட்டேனா, நான் இனிமேல் எப்படி இருப்பேன், என்ன செய்வேன், இப்படி நம்ம புலம்பி என்ன செஞ்சிருவோம், நம்ம நாட்களை ஓட்டிடுவோம். ஆனால் இந்த தானியேலுக்குள்ள ஒரு தெளிவு காணப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டிடியூடு காணப்படுகிறது. அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது தானியேலுக்குள்ள காணப்பட்ட காரியம் என்ன? அவன் சரியான ஆண்டவரை, தன்னுடைய ஆண்டவருடைய காரியங்களில் சரியாய் இருக்கும்படி தன்னை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணினான். என்ன செய்தான்? தன்னை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணினான். கல்தேயருடைய வழக்கம் என்ன? அவர்கள் அந்நிய தேவர்களை கும்பிடுறவங்க. அந்நிய தேவர்களை கும்பிடுறவங்க அவர்களுடைய வழக்கத்தின்படி தான் எல்லா காரியங்களையும் ராஜ அரண்மனையில் என்ன செய்வாங்க. அப்போ இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துப்போமே, ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம். அப்போ இந்த வேலை பார்க்குற இடத்துல அந்த எஜமான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும். இதே போல் அப்போ ஒரு ராஜாவிற்கு கீழே இருக்கும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன செய்ய முடியும். ஆனால் தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் திராட்சை ரசத்தினாலும் தன்னை என்ன செய்யக்கூடாதான்? தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்போ இந்த சாப்பாடு ராஜாவுடைய போஜனம் அப்படிலாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் படித்த வசனங்கள்லாம் சொல்லுது, ராஜா தானியேல் என்ன செய்கிறான்? தனக்கு தேவையான பருப்பு காய்கறிகள் மற்ற என்ன செய்யும் போதும்னு சொல்லிட்டான். அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா தீட்டா? சொல்லுங்க. அப்போ கறி சாப்பிட்டா தப்பா? சொல்லுங்க. இன்னைக்கு கறி எடுத்துட்டோமே சிஸ்டர், இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, தப்பா தப்பு இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்குது?
ஏன் அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா நான் தீட்டாயிருவேன் ஏன் தானியேல் சொல்றான்? ஏன் தானியேல் சொல்ல? நான் சொன்னேன், கல்தேயருடைய முறைமையின்படி தான் எல்லாமே என்ன செய்யும், நடக்கும். இன்றும் யூதர்கள் இந்த முறையை பின்பற்றுகிறார். நீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் வந்து ஹலால் உணவுன்னு சொல்லுவாங்க. அதே போல யூதர்கள் வந்து கோஷேர் உணவுன்னு சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன செய்வாங்க, கோஷேர் உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோஷேர் உணவு என்றால் என்ன? தேவன் லேவியராகமத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதன்படி பின்பற்றப்பட்டு அதன்படி பராமரிக்கப்பட்ட உணவுகள், தயார் செய்யப்பட்ட உணவுகள், அதை மாத்திரம்தான் உண்மையா இருக்கிற யூதர்கள் பின்பற்றுவார்கள். பெரிய தேசங்களில், அமெரிக்கா தேசம் போன்ற இடங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க பெரிய போர்டே போட்டிருப்பாங்க, கோஷர் ஃபுட் அவைலபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள், இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிற யூதர்கள் கூட என்ன செய்யலாம், இங்க வந்து சாப்பிடலாம். கோஷர் அப்படின்னா என்ன? தீட்டுப்படுத்தப்படாத உணவு. ஆண்டவராகிய கர்த்தரை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கும் பலியிடப்படாத உணவுகள். ஆண்டவராகிய தேவனை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் பலியிடப்படாத உணவுகள், ஆராதிக்கப்படாத உணவுகள். சில நேரங்கள் நம்மளுக்கு அது புதுசே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? இந்த உணவுகள் என்ன செய்வாங்க, தயார் பண்ணிட்டு முதல்ல படைச்சிட்டு அப்புறமா என்ன செய்வாங்க, அந்த உணவை மற்றவங்களுக்கு பரிமாறுவாங்க. அப்படிப்பட்ட உணவுகள். சரி, அது மாத்திரம்தானா? அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. லேவியராகமம் 3:17 யாத்திராகமம் 34:15 பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, ரத்தத்தை நீ புசிக்கலாகாது, நெருங்குண்டு செத்ததை என்ன செய்யக்கூடாது, புசிக்கலாகாது, அடிப்பட்டு செத்ததை புசிக்கலாகாது, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இதையெல்லாம் ஜனங்க என்ன செய்யக்கூடாது, யூத ஜனங்கள் புசிக்க கூடாது. ஆனா கல்தேயருக்கு அந்த சட்டதிட்டங்கள் கிடையாது. அதையே தான் அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் பர்னபாஸ்லாம் வந்து வெளியே ஜென்டைல்ஸ்க்கு, புறமதஸ்தர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்கள் கட்டளை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 15, 20 28 இதுலெல்லாம் பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை செய்யாமலும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறோன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் காலத்திலையும் அது சொல்லப்பட்டது. எனவே ஆண்டவராகிய இது கறி பருப்பு இதெல்லாம் கிடையாது, இது மெயின் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு. அது மாத்திரம் அல்லாம ரத்தத்தோடு நெருங்குண்டு செத்தது. இப்போ இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றோம், அது அடிபடி செத்துச்சா புழு பிடிச்சி செத்துச்சான்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளவுதான். அது உண்மையாவே கோழிக்கறியானும் நமக்கு தெரியாது, ஆட்டுக்கறியானும் தெரியாது. ஆனா அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜரா ஜனங்க வச்சிருந்தாங்க. அப்ப இந்த உணவு அப்படிங்கிறது பிரைமரி நீட் ஆஃப் மேன். மனுஷன் வந்து தன்னை திருப்திப்படுத்தி கொள்ள தான் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப இந்த முதல் கட்டமான இந்த காரியத்திலேயே தானியேலும் அவன் நண்பர்களும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப போய் நம்மளுடைய எஜமானோ இல்ல நம்ம மேல இருக்கிறவங்கள்ட்டயோ நம்ம ஒரு காரியத்தை சொல்ல எவ்வளவு யோசிப்போம் இல்லையா, எவ்வளவு பயப்படுவோம். ஆனா தானியேல் தீர்மானம் பண்ணினதுல அவசியமான காரியம், முக்கியமான காரியம் அங்க என்னன்னா, நேரா ராஜாவுக்கே சொல்றான். என்ன சொல்றான், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, 10 நாள் என்னை சோதித்து பாருங்க, பருப்பு மரக்கறியை நான் சாப்பிட்றேன், நீங்க கொடுக்கிற உணவு எங்களுக்கு வேண்டாம், 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்க. அப்ப அந்த மேல வைக்கப்பட்ட அந்த பாபிலோனோட ராஜா இவனுங்களை பராமரிக்க வைக்கப்பட்ட ஆள் என்ன யோசிச்சிருப்பான், அட பாவி, உன்னை பிடிச்சிட்டு வந்தேன், 10 நாள்ல நீ செத்து போயிட்டீன்னா என்ன பண்றது? ஏன்னா இவன் அடிமையா இருந்தாலும் ராஜ போஜனத்தை கொண்டு வளர்க்கப்பட வேண்டியது ராஜாவுடைய கட்டளை. அப்ப இப்படிப்பட்ட கட்டளையை மீறினா தானியேலும் அவன் நண்பர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முதல்ல என்ன ஆகும், அவனுக்கு மேல வைக்கப்பட்ட அந்த மேல்ஷாரா அவனுடைய உயிர் போயிடும். அப்ப அவன் பயப்படுறான்.
ஆனா தானியேலுக்கு பாருங்க, என்ன நடந்தாலும் சரி தன்னுடைய தேவனுடைய கட்டளையின்படி தன்னுடைய பரிசுத்தத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் உள்ளவனாயிருந்தான். இந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நம்ம முக்கியம். உண்மைதான், பாவிகளை ஆண்டவர் நான் மன்னிக்கிறார், உண்மைதான். ஆனா நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற மனதுல தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய மனதை முதல்ல கட்டுப்படுத்தணும். அதனாலதான் நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம், நீதிமொழிகள் சாலமோன் சொல்றான், தன் மனதை அடக்குகிறவன் பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மேலானவன். அப்போ ஒரு பட்டணத்தையே பிடிச்சிடலாம், ஆனா நம்முடைய மனதை என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அப்ப தன்னுடைய மனதை அடக்கி தன்னுடைய ஆசைகளை அடக்கி கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த தீர்மானத்தை தேவன் எதிர்பார்க்கிறான். யோசேப்பு இப்படிதான் தீர்மானம் பண்ணினான், நான் பரிசுத்தமாய் இருப்பேன். என்னுடைய அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய சகோதரர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய தேசத்தார் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தமாய் இருப்பேன். ஏன்னா என்னுடைய தேவன் என்னை காண்கிறார். அப்ப அந்த தீர்மானம் நமக்குள்ள இருக்கிறதா? தாவீது சொல்றான், சங்கீதம் 16:4 சொல்றான், மற்ற தேவர்களுடைய பேரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? உச்சரிக்க மாட்டேங்கிறான். சங்கீதம் 17:3 சொல்லுகிறான், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடி நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த தீர்மானம்ங்கிறது நம்முடைய இருதயத்துல நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியம், மனதுல நிர்ணயிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப முதலாவது தானியேலை போல, ஆண்டவரே இந்த உலகத்தால நான் கரைப்படாதபடிக்கு நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். 1 பேதுரு 1 15 16 பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் என்ன வாருங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா வெள்ளைக்கு வெள்ளை போட்டுட்டு நம்மள எல்லா ஆபரணங்களையும் கலட்டிட்டு 24 மணி நேரமும் ஜெபமும் பைபிள் ரீடிங்கும் இப்படியே இருந்தாதான் பரிசுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் அவசியம்தான், அது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள். ஆனா உலகத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சாதாரணமா உங்களுடைய நடை உடை, உங்களுடைய வழக்கங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லா விதமான உங்களுடைய செயல்களிலும் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த தீட்டு உலகத்தால தீட்டுப்படாத ஒரு பரிசுத்தம்னு உங்களை சுற்றி நீங்களே என்ன செய்யணும்? ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். ஒரு சுவர் கட்டி வச்சுக்கணும். இல்ல, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு இஷ்டப்படாதது, இதை நான் செய்தேன் என்றால் நான் பரிசுத்த கொலைச்சல் உண்டாயிரும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி உண்டாயிரும் சொல்லி யாரையும் எதிர்த்து நிற்க அளவுக்கு உங்களுடைய மனதுல இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். இதுதான் இப்ப நமக்கு கஷ்டமான ஒரு காரியம். நல்லா பைபிள் படிச்சிருவோம், நல்லா ஜெபிச்சிருவோம், நல்லா எல்லா காரியத்தையும் செஞ்சிருவோம். ஆனா இந்த மனதை நம்மளால என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அப்ப மனதுல பல காரியங்கள் ஓடும், பல சிந்தனைகள் ஓடும், பல விதமான எண்ணங்கள் ஓடும். பரிசுத்தம்னு சொன்னா ஏதோ விபச்சாரம் பண்றோம், வேசித்தனம் பண்றோம், அது மாத்திரம் பரிசுத்த கொலைச்சல் கிடையாது. இன்னும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் லிஸ்ட் போட்டு சொல்றாரு. பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்ப பொய் சொன்னா அது ஒரு பரிசுத்த கொலைச்சல். மற்றவனை பார்த்து பொறாமப்படாதிருப்பாயாக. பொறாமப்பட்டா அது ஒரு பரிசுத்த கொலைச்சல். இச்சியாதிருப்பாயாக. இச்சித்தால் அது ஒரு பரிசுத்த கொலைச்சல். இப்படி கட்டளைகளை மீற என்னத்தை நம்ம செய்தாலும் அது ஒரு பரிசுத்த கொலைச்சல். அது உலகத்தால நம்மளை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்காதபடி என்னை பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ள நான் தீர்மானம் பண்ணுகிறேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் தீர்மானம் பண்ணுகிறேன். நான் தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு உதவி செய்வார். அப்ப தானியேல் தீர்மானம் பண்ணினான். அங்க தேவன் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்தார். பாருங்க, அவன் தீர்மானம் பண்ணது 10 நாள் நான் சாப்பிடாம இருக்கேன், நீ என்னை டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் 10 நாள் கழிச்சு என்ன நடந்துச்சு? சோதிச்சாங்களா? சோதிச்சாங்க. சரி பரவாயில்ல, நல்லா புஷ்டியா இருக்கான்
அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க, அந்த ஆளு அந்த மேனேஜராக நேபுகாத்நேச்சார் அப்பாயிண்ட் பண்ணவன், அவன் ஓவர்சியர் என்ன பண்ணுறான், மைண்டில் இல்லை இதுலலாம் அவனுடைய மனதளவில் அவனுடைய ஞானத்துலலாம் சோதிக்கலை. அவன் புஷ்டியாக இருக்கானா இழைச்சி போயிட்டானான்னு பார்த்தான். எப்படி இருக்கானான்னு பார்த்தான்? சொல்லுங்க, புஷ்டியாக இருக்காங்களா இழைச்சி போயிட்டாங்களான்னு பார்த்தோம். இப்போல்லாம் அப்படி தானே வருது, இழைக்கிறதுக்குன்னு டயட்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்டு ஒல்லியாக இருக்காங்க. அப்படி ஒல்லியாக இருக்கிறவங்கள போல் தானியேல் ஆயிடுவானோன்னு அந்த காலத்தில் என்ன செய்தான், இவன் பயந்தான். கடைசியில் என்ன ஆச்சு, 10 நாள் கழிச்சு இவன் நல்லா புஷ்டியாக தான் இருக்கான். ஆனால் இந்த 10 நாள் ஆண்டவர் சோதிச்சுட்டு அவனுக்கு பெர்மிஷன், அந்த மனுஷன் சோதிச்சுட்டு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தான். 3 வருஷம் கழிச்சு வேதம் சொல்லுது, தானியேல் 1 அந்த கடைசி வசனத்தில் 20ஆம் வசனத்தில், ராஜா அவர்களை சோதித்த எல்லா விதத்திலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு. அப்ப இவன் பாருங்க, அந்த தீர்மானம் பண்ண சின்ன தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸை காண்பிக்கிறார், பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு காரியங்க. இங்கே இதை சாப்பிடணும் சாப்பிடாத, கடைசியில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள்ட்ட பேதுருட்ட சொல்லிட்டார், அடித்து புசி எல்லாமே உனக்கு தான் அப்படின்ட்டார். அதனால இப்போ நம்ம தானியேலை போல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றார் போல, நம்முடைய ஹெல்த்துக்கு ஏற்றார் போல என்ன வேணாலும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் அந்த தீர்மானம், உலகத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எடுத்த தீர்மானம், அந்த தீர்மானத்தினால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதம். நம்ம இந்த தீர்மானத்தை தான் மிஸ் பண்ணிட்டு என்ன தெரியுமா செய்வோம், தீர்மானமே எடுக்க மாட்டோம். உலகத்துக்கும் போய்க்குவோம், ஆண்டவர்ட்டையும் போய்க்குவோம், உலகத்துக்கும் போய்க்குவோம், ஆண்டவர்ட்டையும் வந்துக்கிறோம். இப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் போகும், வரும் போகும், வரும் போகும், இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறவங்களா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் நாவின் வார்த்தைகளில் கூட நான் தப்பு பண்ண மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரேன்னு சொன்னான். சங்கீதம் 51 அவன் சொல்ல, உள்ளிந்திரியங்களில் பரிசுத்தத்தை நீர் விரும்புகிறீர், அந்த காரணத்தில் என்னை பார்க்கிறீர்ன்னு சொல்றான். அப்ப நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம், நம்முடைய நடக்கையில பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம், இதெல்லாம் வேணும்னு சொல்லி நாம் தீர்மானம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். அடுத்ததாக தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு அன்காம்ப்ரமைசிங் வே இருந்தது. சமரசம் பண்ணாத ஒரு வாழ்க்கை. சமரசம் பண்ணாத அப்படி வாழ முடியுமா சொல்லுங்க? ஏதாவது ஒரு விதத்துல யார்கிட்டயாவது சமரசம் பண்ணி தானே ஆகணும், விட்டு கொடுத்து தானே ஆகணும். ஆனா தானியேல் யாரை விட்டு கொடுக்கல? தன்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா! அவன் சாப்பாட்டு விஷயத்துல மாத்திரம் இல்ல, எல்லாவற்றிலும் தன் தேவனாகிய கர்த்தரை உலகத்திற்கோ மனுஷருக்கோ விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா! விட்டு கொடுக்கல. இப்போ நம்ம டெய்லி ஆண்டவரை விட்டு கொடுக்குறோம். நீங்க கேட்கலாம், எப்படி? தானியேல் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. 4ஆம் வசனத்துல இருந்து அங்க 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு வரான். அப்ப குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் பொழுது இவனுங்க பாக்குறானுங்க தானியேலை, எல்லாத்துலயும் அவன் உண்மையா நடக்கிறான். அப்ப என்னத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? அவன் தேவனுடைய விஷயத்தை தவிர. 4ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றம் படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். தேவனுடைய விஷயத்தில். யாருடைய தேவனுடைய விஷயத்துல? அவனுடைய தேவன். உலகத்தார் சொல்றது பாருங்க, அவ்வளவு உலகத்தானுக்கே தெரியுது தானியேல் அவனுடைய தேவனுடைய விஷயத்துல
வேற என்னத்தையுமே என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். நம்மளை பத்தி யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அவன் ஏசப்பா விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டான். சொல்ல முடியுமா யாராதும்? அதுல கரெக்டா இருப்பான். சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியேல் விட்டு கொடுக்கல. என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சாங்க சொல்லுங்க? தானியேலுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது? அதுக்கு சிங்கக்கேபி. என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு? சிங்கக்கேபி. ஆனா இந்த சிங்கக்கேபி போட்டாலும் தானியேல் அங்க 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுது, தாக்கி இது போட்டுட்டாங்க. இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன பொறாம பிடிச்சு என்ன போட்டாங்க? 30 நாள் ராஜா கிட்ட போய் கேட்டாங்க, 30 நாள் உம்மை தவிர வேறு ஒருவரையும் என்ன செய்யக்கூடாதான், ஆராதிக்க கூடாது, தொழுக கூடாது, வணங்க கூடாது, ராஜாவே இதுக்கு கட்டளை போடுங்க அப்படின்னு சொன்னான். இந்த ராஜாவும் என்ன செஞ்சிட்டான்? கட்டளை போட்டான். ராஜாக்களே அப்படிதான். இப்பவும் உலகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் அப்படிதான். இப்ப இருக்கிற ராஜாக்கள்கிட்ட எல்லாம் போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்துல எல்லாரும் உங்களை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது, ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னா உடனே போட்டுருவாங்க. அந்த ராஜான்ற அந்த பொசிஷன் வரும் பொழுதே என்ன ஆயிரும், மேல அதிகாரிகள் பெரிய ஆட்களுக்கு அந்த இடத்துக்கு வரும் பொழுதே அவர்களுக்கு ஒரு இது வந்துடும். அந்த ஒரு பெருமையில ராஜாவை என்ன செஞ்சிட்டான், அதை யோசிக்காம கையெழுத்தை போட்டுட்டான். ஆனா இங்க அஃபெக்ட் ஆகிறது முதல்ல ராஜாவுக்கு வேண்டிய ஆளுதான், தானியேல். ஆனா தானியேல் வசனம் சொல்லுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தாக்கீது பத்திரத்துல கையெழுத்து போடப்பட்டன்னு தெரிந்த பிறகும் தானியேல் என்ன செய்யறான், தான் முன் செய்து வந்த, இன்னைக்கு ஜோமன்ல நம்மள மாதிரி அந்த நேரத்துல போய் சங்கரா ஆண்டவரே நீ காப்பாத்து அப்படின்னு அவன் கூப்பிடல, தான் முன் செய்து வந்தபடியே. அப்ப ஏற்கனவே அவன் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் இடைவிடாமல் எருசலேமை நோக்கி தன் கதவை திறந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுட்டே இருந்திருக்கான். அதை பார்த்துதான் இவனுங்க அந்த பிரமாணத்தையே எழுதுனானுங்க. அப்போ இது தெரிஞ்சும், இது கையெழுத்து போடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே அங்க போய் கதவை திறந்து வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். அப்போ 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எந்த காரணத்திற்கும் தன் ஜீவனுக்கே கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிந்தும் கூட அவன் ஒரு நாளும் தன் தேவனாகிய கர்த்தரை மனுஷனுக்காகவோ பதவிக்காகவோ பெருமைக்காகவோ அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ கடைசியில் என்ன நடந்துச்சு, சிங்கக்கெபியில போட்டாங்க. ஆனா சிங்கக்கெபியிலையும் அவனை தப்புவிக்க அவனுடைய தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. அதை நம்ம கடைசியா நம்ம பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் அவனுக்காக வழக்காடினார். அப்போ இந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு கொடுக்காம ஜீவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப பாருங்க, ஒரு சின்ன காரியம்தான் இது. என்ன சின்ன காரியம்? ஒரு ஜெபம். நம்ம நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் தானியேலுக்கு தெரியும் இல்ல, ராஜா கையெழுத்து போட்டிருக்காரு, ஏன் கதை உடைச்சிட்டு ஜோம் பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல யூதர்களுடைய வழக்கம் அப்படித்தான். எருசலேமை பார்த்து தான் என்ன செய்வாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப இந்த எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டிய இந்த மனுஷன் அந்த ராஜாவினுடைய கட்டளைக்காக தன்னுடைய வழக்கத்தை, தான் தேவனை தேடுகிறதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனா நம்மளும் இங்க ஒரு கல்யாணம் வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவோம். நமக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு காரியம் வந்துட்டா எல்லாத்தையும் மாத்திடுவோம். ஆண்டவரை தேடுகிறதுல அவன் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அவனுடைய நண்பர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை சொல்லி குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய சிலையை என்ன செய்யல, வணங்கவில்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து இப்படி யாராவது கேட்டா நம்ம சொல்லுவோமா? நம்மளால சொல்ல முடியுமா? இந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோம்.
தானியேலின் காலத்திற்குள்ளாக தான் என்ன செய்யறோம், நம்ம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறதை காட்டிலும் துரிதமாய் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறதை காட்டிலும் துரிதமாய், நான் சொல்லிட்டே இருப்பேன், 11 மணி 12 மணி அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ற நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, we are in the 11th hour என்று சொல்லுவார். கடைசி மணி நேரத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லல. கடைசி மணி நேரத்துல இல்ல, கடைசி மணி துளிகள்ல நம்ம இருக்கிறோம். we are in the last seconds of this world. இது நீங்க எவ்வளவு நம்ம மறைச்சாலும், எவ்வளவு நம்ம பேசினாலும், எவ்வளவு நம்ம மாற்றி, ஐயோ இல்லை இன்னும் இத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், இப்படித்தான் அந்த காலத்துல சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாலும், பைபிளை நல்லா அறிந்தவர்களுக்கு தெரியும், காலம் செல்லாது. நம்ம ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். இதோ மணவாட்டி ஆயத்தமாகிவிட்டால், மணவாளன் வரும் பொழுது கதவுகள் அடைக்கப்படும். ஏசப்பா சொன்னாரு, கன்னிகைகள் என்ன செஞ்சாங்களாம், ரெடியா இருந்தாங்க. எல்லா கன்னிகையும் ரெடியா இருந்தாங்களா? எல்லாம் ரெடியா இருந்தாங்க. ஆனா அவங்க செய்த சின்ன காரியம் என்ன, அந்த விளக்கு எரிகிறதற்கு கூடுதலா என்ன செய்யல, எண்ணெய் எடுத்துட்டு வரல. அவ்வளவுதான். மற்றபடி மணவாளனுக்காக எல்லாம் ரெடியா தான் இருந்தாங்க. அவங்க மணவாட்டிகள் ஆயத்தம் இல்லாதவர்கள் எப்படி இருந்தாங்க, எண்ணெய் எடுத்துட்டு வரல. யாராவது யோசிப்பாங்களா, இந்த ஆயத்தத்தோடு கூட சேர்ந்து நமக்கு இந்த தீவெட்டி அணைஞ்சு போகாத படிக்கு எண்ணெயும் நம்ம ரெடியா வச்சுக்கணும், என்னைக்குனாலும் மணவாளன் வருவார்னு யாராவது யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஒரு வைபவத்துக்கு, ஒரு திருமணத்திற்கு போகும்போது இது போதும்பா, இது மாதிரி எத்தனை நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இது போதும், மணவாளன் வந்துருவார் சொல்லுவோம். அதே போலதான் அன்னைக்கு மணவாட்டி யோசிச்சா. ஆனா என்ன நடந்துச்சு, பாதி பேர்த்திட்ட எண்ணெய் இல்லை. மணவாளன் வந்து விட்டார்னு சொல்லும் பொழுது இவங்க எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு பைபிள் சொல்லுதா? ஏசப்பா சொன்னாரா? இல்ல. அவங்க காத்திருக்கலன்னு ஏசப்பா சொன்னாரா? இல்ல. அவங்கள்ட்ட எண்ணெய் இல்லை, அவ்வளவுதான். இப்படித்தான் விட்டு கொடுத்துடுறோம். உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டு கொடுத்துறோம். லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும், இன்னும் எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும் ஆண்டவருக்காக. வைராக்கியம் என்பது நம்முடைய குணநலன்கள் வெளியில காணப்படுகிற வெளிப்படையான காரியங்களில் இல்லை. வைராக்கியம் என்பது ஒவ்வொரு நாளும் நீ தேவனை தேடுகிறது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனை பின்பற்றுகிறது. இந்த காரியங்களில் வைராக்கியம் காணப்பட வேண்டும். நம்ம உலகத்திற்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று மணவாளன் வந்து விடுவார். அப்ப நம்ம கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். எப்படிப்பட்டவர்களா மாறிடுவோம்? கைவிடப்பட்டவர்கள். கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையா இருக்கும். பைபிளை நீங்க திரும்பி திரும்பி நீங்க படிச்சிட்டீங்கன்னா அங்கே ஆயத்தமில்லாதவர்கள் விடப்படுவார்கள். கைவிடப்படுறது யாரு? ஆண்டவர் பாவிங்க மாத்திரம் கைவிடப்படுவாங்கன்னு சொல்லல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எஜமான் எப்பொழுது வருகிறார் என்று காத்திருக்கிற வேலைக்காரனா ஆயத்தமாகி காத்திரு அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கியமா தேவை, ஆண்டவருக்காக நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. தாவீது ஆண்டவருக்காக யாரையுமே விட்டு கொடுக்கல. தாவீதை குறித்து சாலமோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அந்த பைபிள்ல அந்த வசனத்தை வாசிக்கும் 1 ராஜாக்கள்ல 11:4 ஆண்டவர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோன் அநேக மனைவிகளை என்ன செய்யறான், கல்யாணம் பண்ணது. அவர்கள் தன்னுடைய அந்த சாலமோனுடைய இருதயத்தை தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து வழுவி போக செய்தார்கள். அப்ப 1 ராஜாக்கள் 11:4 என்ன பட்டிருக்குது, அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதுடைய இருதயத்தை போல தேவனாய கர்த்தரிடத்துல உத்தமமாயிருக்கவில்லை. எப்படி இல்ல? உத்தமமாயிருக்கவில்லை. அப்போ நீங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல உத்தமமா இருக்கிறதா உங்களுடைய பிரைமரி டாஸ்க். முதல்ல அதுதான் தேவை. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க கூட இருக்கிற உங்க வீட்டுல எப்படி இருந்தீங்க, உங்களுடைய உலகத்துல உங்களை பார்க்கிறவங்கள்ட்ட எப்படி இருந்தீங்க, அதெல்லாம் செகண்டரி. முதல்ல ஆண்டவராகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சு. சாலமோன் தேவனை தான் பின்பற்றினா, தேவனை தான் தேடினா.
ஆனா அதே நேரத்துல தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதற்கு அவளுடைய தேவத்துக்கு ஒரு வீட்டை கட்டினான். அவளை அங்க குடியிருக்க வச்சான். பரிசுத்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் அதே இடத்துல அதே இன்னொரு மனைவியையும் கொண்டு வந்து அங்க அந்த இடத்துல வச்சு இன்னொரு தேவனை கும்பிடுறது என்ன செய்தான் அங்க பார்த்தான். ஆண்டவர் கேட்கல, சாலமோனே உனக்கு 600 மனைவி எதுக்குன்னு ஆண்டவர் கேட்கல. ஆனா ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? என்கிட்ட உன் இருதயம் உத்தமமாயிருக்கவில்லை, உத்தமமாயிருக்கவில்லை. அப்ப நீங்க ஆண்டவருடைய ஸ்தானத்துல என்னென்னத்தெல்லாம் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? அது உங்களுடைய உறவுகளா இருக்கலாம், உங்களுடைய உலக பிரகாரமான வேலைகளா இருக்கலாம், உங்களுடைய ஆசைகளா இருக்கலாம், உங்களுக்கு தேவையான காரியங்களா இருக்கலாம். என்னென்னமாவது காரியங்கள் என்னென்னமோ இருக்கு உலகத்துல. இன்னைக்கு நீங்க தான் அதை ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஆனா தாவீது பாவம் பண்ணினாலும் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது எதனால தெரியுமா? அவன் ஓடுனான். திரும்பி யார்கிட்ட ஓடுனான்? யார்கிட்ட ஓடுனான்? ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல ஓடுனான். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், உம்முடைய அன்பை என்னை விட்டு நீக்கி போடாதீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு எனக்கு தேவை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன், ஒரு லீகலிஸ்டிக் கிறிஸ்டியனா நம்ம வாழக்கூடாது. சட்டங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவனாய் நாம் இருக்கக்கூடாது. தாவீதை போல உத்தமமான இருதயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், உத்தமமான இருதயம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். தாவீது சறுக்குனா, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவன் மீது வைத்திருந்த அன்பினால அவனை தூக்கி எடுத்தார். அதனாலதான் இயேசுப்பா சொன்னாரு பாவியான ஸ்திரியை குறித்து, இவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது. ஏன்? இவள் அதிகம் அன்பு கூர்ந்தாலேனார். அங்கே பரிசேயனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டயலாக் நடக்குது. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள் எல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும். சீமோன் தான் ஏசப்பாவை கூப்பிட்டான் வீட்டுக்கு. கூப்பிட்டுட்டு ஏசப்பாவுடைய காலை யார் கழுவுனா? இந்த பாவியான ஸ்திரீ வந்து கழுவுறா. எதுல கழுவுனா? எதுல கழுவுனா? கண்ணீரினால நினைத்து பாதங்களை தொடச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறா? பரிமள தைலத்தை ஊற்றினா. அப்ப இந்த பரிசேயன் இருக்கான்ல, இந்த சட்டங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சட்டங்களை இப்ப இந்த காலத்துல சட்டங்கள் மாத்திரம் போதும்னு சொல்றவன் அதுதான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்டவன் தான் பரிசேயன். அவன் என்ன சொன்னான்? இவர் தீர்க்கதரிசி தானே, இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எவன் வந்து இந்த பொம்பளை பத்தி தெரிஞ்சிருக்காது? அவ எப்படி இயேசுவின் பாதங்களை தொடரலாம்? அது பரிசுத்த கொலைச்சலாச்சே. அப்படித்தான் நம்ம இப்ப வாழ்றோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, சட்டம் மேல சட்டம், சட்டம் மேல சட்டம் போட்டுட்டே இருக்கோம். உலகம் அந்த சட்டத்தை தேடி வராது. உலகம் கிறிஸ்துவின் அன்பை எதிர்பார்க்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பை தேடிதான் உலகம் வரும். இயேசுவிடம் அந்த அன்பு காணப்பட்டது. அதனாலதான் அத்தனை வருஷம் பாவத்துல மூழ்கி கிடந்த ஸ்திரீ பரிசேயனை தேடி போகாமல் இயேசுவை தேடி சென்றாள். அப்ப இந்த இயேசுப்பாவோட பாதத்தை கழுனோனே பரிசேயன் என்ன சொல்றான்? ஆஹா, இவ போய் வந்துட்டாளே, இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான மேசியாவா இருந்தா, உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தா அவருக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றான். அப்படியே மனசுல நினைச்சிட்டே இருக்கும் பொழுதே ஏசப்பா சொன்னார், சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என் காலில் கழுவுனியா? இல்ல. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினியா? இல்ல. என்னை கட்டி தழுவி முத்தமிட்டியா? இல்ல. நீ பெரிய ஆளு, என் வீட்டுக்கே ஏசப்பா வந்துட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செஞ்ச? இயேசுவை கூப்பிட்ட. இவளோ பாவம் பண்ணிட்டா, ஆனாலும் கூட இவ என்ன செஞ்சா? என் பாதத்துல கண்ணீரை ஊற்றுனா. அவளோட ரிப்பெண்டன்ட் ஹார்ட், இயேசு என்கின்ற பரிசுத்தத்தின் உருவத்தை கண்ட உடனேயே அவளுடைய பாவங்களுடைய குற்ற உணர்வு அங்க கண்ணீரா ஊற்றுது. அந்த கண்ணீரை பார்த்தேன், இயேசுப்பா பார்க்கிறார் அங்க. அந்த கண்ணீரினால என் பாதங்களை நனைத்தாள். நீ என்னை கட்டி தழுவல, அவள் என் பாதங்களை முத்தமிட்டாள். நீ என் தலைக்கு ஒளிவ என்ன வைக்கலப்பா, அவ பரிமள தைலத்தை கொண்டு வந்து என் பாதத்துல ஊற்றினாள்.
அப்ப யாருக்கு கடன் அதிகமா மன்னிக்கப்படுதோ அவனுக்கு தான் அதிகமா என்ன செய்யுது? அன்பு காட்டப்படுது. இவன் மிகவும் இவள் அன்பு கூர்ந்தாளே. She loved more. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம். ஏசப்பாவை விட்டு கொடுக்காதது அதுதான், அவர் மேல இருக்கிற அன்பு. அந்த அன்பு நீங்க விட்டு கொடுக்க கூடாது, ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சா, நம்ம இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இதன்படியே பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. தானியேலுக்கிட்ட ஆண்டவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு இருந்தது. அந்த அன்பு இருந்ததுனாலதான் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் போய் ஜெபம் பண்றேன்னா. ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு த்ரெட் இல்லாமலே, இப்படி ஒரு மிரட்டுதல் இல்லாமலே ஜெபம் பண்றதே இல்லை. அப்ப இப்படி மிரட்டுனா யாராவது ஜெபம் பண்ணுவோமா? சொல்லுங்க. ஜெபம் பண்ண மாட்டோம் இல்லையா? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே சிங்க கெபியிலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, அப்படிதான் ஜெபம் பண்ணும். ஆனா இவன் எப்போதும் செய்து வந்தது போல, முன் செய்து வந்தது போல அவன் ஜெபிக்கிறான். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். மத்தேயு 10:28 ஏசப்பா சொன்னாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே. அப்பனா நம்முடைய சரீரத்தோட நம்ம நரகத்துக்கு போயிருவோமா? நம்ம செத்து போனோம்னா நம்ம ஆத்துமா மட்டும்தான் போகும்னு நமக்கு தெரியும்ல. அப்பயே ஏசப்பா சரீரத்தையும் நரகத்துல தள்ளுவேன்னு சொல்றாரு. இன்னும் வெளிப்படுத்தல் சரியா படிக்கல நீங்க. வெளிப்படுத்தல நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க 1ஆம் நியாய தீர்ப்பு 2ஆம் நியாய தீர்ப்புன்னு இருக்கா தெரியல இல்லையா? முதல்ல நான் சொல்ற முக்கியமான ஒரு காரியம், இவங்க அதை 2ஆம் வருகை குறித்து இதை சொல்றாங்க, இவங்க கடைசி காலத்தை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு முதல்ல என்னத்தை செய்யணும்? பைபிள் என்ன சொல்லுதுன்னு படிக்கணும். முதல்ல பைபிள் என்ன சொல்லுது. அப்ப வெளிப்படுத்தல நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும், நமக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கா இல்லையா? ஆமேன்னு சொல்றவங்களாம் சொல்லுங்க. ஆமேன். ஆவி ஆத்துமா சரீரம். இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. அதுதான் ஜீவன். ஒரு மனுஷன் சாகும்போது அந்த ஆவி அனுப்பின கர்த்தரிடத்திலேயே திரும்பிவிடும். நம்ம கொலோக்கியலா தமிழ்ல ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். ஆத்துமாவுக்கு அறிவு இருக்கு. அந்த ஆத்துமா தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டுக்கோப்புல வைத்திருக்கிற அந்த ஆத்துமா தான் நமக்கு ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கிறது. இந்த ஆத்துமா மிருகங்களுக்கு இல்லை, மனுஷனுக்கு இருக்கிறது. சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் படி ஒரு மனுஷன் சாகும் பொழுது இந்த ஆத்துமா மேலே போகிறத அப்படியே வீடியோலாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமா அழிவில்லாதது. இதெல்லாம் நான் கதையா சொல்ல, பைபிள் சொல்லுது. ஆத்துமா அழிவில்லாதது. அப்ப இந்த ஆத்துமா அழிவில்லாத ஆத்துமா, நீங்க செத்த உடனேயே ஆண்டவர்கிட்ட போகணுமா பிசாசுகிட்ட போகணுமான்னு இப்ப நீங்க நடக்கிற வாழ்க்கை முடிவு பண்ணும். அப்படி ஆண்டவர்கிட்ட போதா பிசாசுகிட்ட போதா முடிவானதுக்கு அப்புறம் 2ஆம் நியாய தீர்ப்புன்னு ஒன்று வருது. அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் அந்த 2ஆம் நியாய தீர்ப்பு வரும் பொழுது பிசாசு அக்கினி கடலாகிய நரகத்துல தள்ளப்படுவான். மரித்தோரும் உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழுதலில் உங்களுடைய ஆத்துமா திரும்பவும் உங்களுடைய சரீரத்தின் உருவத்தை எடுக்கும். அப்போ நீங்க நரகத்துல தள்ளப்பட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போனீங்கன்னா மகிமையான சரீரம் உண்டு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அதனுடைய விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நரகத்துல போகும் பொழுது அதுதான் இங்க ஏசப்பா சொல்றாரு, நரகத்துல அக்கினி அவியாது, புழுக்கள் செத்து போகாது, உங்களுடைய சரீரமும் அவியாது. உங்களுடைய சரீரம் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். 24 மணி நேரம் 365 நாளும் கோடியான ஆண்டுகளுக்கு, முடிவில்லாத ஆண்டுகளுக்கு நரகத்துல ஆத்துமாவும் சரீரமும் வேதனை அனுபவிக்கும்.
என்னத்தை அனுபவிக்கும்? ரெண்டுமே வேதனை அனுபவிக்கும். அப்போ இதுக்கு முடிவு என்னது? நம்ம இப்ப செய்யற வாழ்க்கை இதை முடிவு பண்றது. அப்ப இப்போ நம்ம நடக்கும் பொழுது வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கிட்டு உலகத்தை விட்டு கொடுத்து ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது போல நாம கோடான ஆண்டுகளுக்கு பரலோகத்தில் அவரோட கூட இருப்போம். அதனாலதான் பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. அங்கே 1 சாமுவேல் 2:30 ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்ன கனம் பண்ணுகிறவங்கன்னா என்ன? உலகத்துல வாழும் பொழுது எனக்கு உண்மையா என்ன விட்டு கொடுக்காம என்னை சார்ந்து ஜீவிக்கிறவர்களை நித்தியத்திலும் பரலோகத்திற்கு நீ செத்து போய் வரும் பொழுதும் நியாய தீர்ப்பின் பொழுதும் ஏசப்பாவனை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து சொல்லுவார், எனக்காக உலகத்துல நீ இவ்வளோ கஷ்டப்பட்டீல, அதனால்தான் சீஷர்களிடத்துல சொன்னாரு, இம்மையிலும், மத்தேயு 10 கடைசியில, இம்மையிலும் மறுமையில் எல்லாத்திலயும் ஆண்டவர் கரெக்டா நமக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். மறுமையில் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பது உறுதி. ஆனா அதுக்கு உலகத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு ஜீவியம் ஜீவிக்க. அவரை எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. குடும்பத்துக்காக விட்டு கொடுக்காதீங்க, உலக வேலைக்காக விட்டு கொடுக்காதீங்க, ஆசைகள், சொத்துக்கள், பணங்கள் இதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இருந்தா போதும், மற்ற எல்லாம் தானே வந்துடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில அவன் உயர்வை கண்டான். தானியேல் 6 கடைசி சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா இல்ல. இப்பெல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிற IAS ஆஃபீஸர்ஸ்லாம் பாருங்க, ஒரு கட்சி அரசாட்சி செஞ்சுட்டு அடுத்த கட்சி வரும் பொழுது அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்களா? ஏன் மாத்துவாங்க சொல்லுங்க? ஏன் மாத்துவாங்கன்றது தெரியுமா? முதல்ல மாத்துவாங்க. எல்லா அதிகாரிகளும் என்ன செஞ்சிருவாங்க? ஏன் மாத்திடுவாங்க? எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது, இவங்க எனக்கு விரோதி, அவங்க உனக்கு விரோதி, இப்படி பலவிதமான அரசியல்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா தானியேலை யாருமே மாத்தல. தானியேல் 3 ராஜாக்கு பெரிய ஆளா இருந்தான், பிரபுவா இருந்தான். யாருக்கு? நேபுகாத் நேச்சார், தரியு, கோரேஸ், இத்தனை பேர்த்துக்கு அவன் பேர்பட்டு பெரிய ஆளா இருந்தான். எவனை பார்த்தாலும் என்ன சொன்னா? தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்தது, அவனை கூட்டிட்டு வா. ஏதாவது ஒரு பிரச்சனையா? தானியேலை கூட்டிட்டு வா. அப்படிப்பட்ட ஒரு கனத்தை பெற்றிருந்தான். ஏன் தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும், நீ உலகத்துக்கு தான் ராஜாயா, என்னுடைய ராஜாதி ராஜாவை நான் விட்டு கொடுக்கலன்னு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். கடைசியா தானியேல் தேவனை விட்டு கொடுக்க மாத்திரம் அல்ல, இடைவிடாமல் ஜோமன். என்னதுக்கா ஜோமனா? இடைவிடாமல். எப்படி ஜோமனா? இடைவிடாமல் ஜெபித்தான். நீங்க தானியேல்ல திரும்பி பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்க வாசிச்சுட்டே போனீங்கன்னா முதல்ல இருந்து பார்க்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க, அங்க நேபுகாத் நேச்சார் ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டான். அந்த சொப்பனத்துக்கு என்ன செய்யறான்? அர்த்தம் கேட்கிறான். இந்த ராஜாக்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது திடீர்னு தோணும். அப்ப இவன் என்ன சொல்றான்? நீ சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லு. சொல்ல முடியுமா? முடியாது. இப்பெல்லாம் சொல்லியிருந்தா, அப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? கிறுக்காயா நீயே கேட்டிருப்போமா இல்லையா? உனக்கு என்ன புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சா? நீ நைட்டு என்ன சொப்பனம் கண்டேன்னு எனக்கு என்ன தெரியும்? கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆனா இங்க நேபுகாத் நேச்சார் ராஜா அப்படிதான் கேட்டான். சொப்பனத்தை சொல்லு, அப்புறம் அர்த்தத்தையும் சொல்லு. நான் கண்டது உனக்கு தெரிஞ்சாதான் நீ ஞானி. தானியேல் என்ன செய்தான்? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசி. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தம்முடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
படிச்சீங்கல்ல, புரிஞ்சிச்சா? என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். சொப்பனத்தை கொடுத்தது ஆண்டவர் தானே. கரெக்டாக சோர்ஸ்க்கு போயிட்டான். அதனால தான் ஜெபம் பண்ணணும். ஜெபங்கிறது நம்ம எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஜெபிக்கிறது என்ன விஷயம்? இதை எல்லாத்தையும் ஆளுகிற, இதை எல்லாத்தையும் அரசாளுகிற, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற, எதையும் எந்த நேரத்திலும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆதியும் அந்தமும் ஆனவரிடத்துல போயிடும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்த போயிடும். போயிட்டு என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, தானியேல் கேட்டான், ஆண்டவரே இந்த மறைபொருளை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தினாரா? ஆண்டவரே வெளிப்படுத்தினார். 3ஆம் அதிகாரத்துல அவனுடைய நண்பர்கள் அக்கினி சூளையில போடப்பட்டப்ப கூட என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் தானியேல் ஜெபம் பண்றான்றது நமக்கு மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல ராஜாவே சொல்றான். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்றான். நைட்டு சொல்லி அனுப்புறான் சிங்கக்கேபிக்கு அனுப்புறதுக்கு ஃபேர்வெல். பார்த்தீங்களா எப்படி கொடுக்குறான்னு? சிங்கக்கேபிக்கு அனுப்பும்போது ராஜாக்கு கவலையா இருக்கு. இந்த ராஜா போட்ட ஸ்டூப்பிடான கட்டளையில தான் தானியேல் போறான். அதனால ராஜா கவலை, ஐயோ இவனை போய் கொன்றுவாங்களே, நாளைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஞானி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுதலையாக்குவார். அப்புறம் காலையில போய் சிங்கக்கேபில அந்த ராஜாக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவன் என்ன தெரியுமா கேட்டான்? தானியேலே உயிரோடு இருக்கியா? அப்படி கேட்கல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப தானியேல் செய்த ஜெபத்துல ராஜாவுக்கே ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தானியேல் அவ்வளவு தூரம் ஜெபிக்கிறான். அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க தானியேல் கண்ட தரிசனங்களை குறித்து நம்ம படிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே தேவதூதன் அனுப்புகிறார். அங்க அவன் என்ன சொல்றான்? பிரியமானவனே, நீ ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எதுக்காக ஜெபம் பண்ணா? அவனுக்காக ஜெபம் பண்ணல, அவன் தேசத்துக்காக மன்றாடுகிறான். நான் நல்லா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன், நான் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அவன் தான் ஜனத்தை மறக்கல, தன் ஜனத்துக்காக மன்றாடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனம் செய்த பாவத்தை நாங்கள்லாம் பாவம் பண்ணிட்டோம்ப்பா, எங்க மேல இரக்கமாயிரும், எங்க தேசத்துக்கு திரும்பி எங்களை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து அழுது 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 ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறான், ஜெபிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையே ஜெபமா தான் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் அநேக மறைபொருள்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிராத அநேக காரியங்கள் கூட தானியேல் எழுதி இருக்கிறான். அதற்கப்புறம் என்ன ராஜாக்கள் வருவார்கள், எந்தெந்த ராஜ்யங்கள் நிலைத்திருக்கும், எந்தெந்த ராஜ்யங்கள் எப்படி அழியும், இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் கூட எழுதியிருக்கிறான். தானியேலை நீங்க நல்லா ஆராய்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப இவன் ஜெபித்த பொழுது மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் ஜெபித்த பொழுது ராஜா அவனை உன்னதத்துல கொண்டு போய் வச்சான், உன்னதமான இடத்துக்கு வச்சான். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், 20ஆம் வசனம், 22ஆம் வசனம் இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது தானியேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள், இப்படி தானியேல் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் இதெல்லாம் பார்க்க, தானியேலின் தேவனை போல ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, வானத்திலும் பூமியிலும் தேவனாகிய கர்த்தர் இவர் ஒருவரேன்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் ராஜாவே அறிக்கையிடுகிறான், அறிக்கையிட்டான். அது எதனால நடந்துச்சு? தானியேலின் ஜெபத்தினால. அவன் தன்னுடைய பெருமைக்காக ஜெபம் பண்ணல, தன்னுடைய உயர்வுக்காக ஜெபம் பண்ணல, தனக்காக ஜெபிக்கல. அவன் ஆண்டவரை நோக்கி தேடினது ஃபுல்லா அவனுடைய தேசத்துக்கு. அவனுடைய காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் நடத்தினார். நடத்தினது மாத்திரம் அல்ல, உயர்வையும் கட்டளையிட்டார். பார்க்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் பிரியமானவர்களே.
தானியேல் இன்றும் ஜீவிக்கிறவனை போல தானியேல் வெளிப்படுத்தின காரியங்களை எல்லாம் இன்னும் பல வேத வல்லுநர்கள் கால்குலேட் பண்ணிட்டே இருக்காங்க, அதை ஸ்டடி பண்றாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஸ்டடி பண்றோமோ இல்லையோ, எத்தனையோ பேர் தானியேலுடைய வெளிப்படுத்தல்களை வச்சு நாட்களை குறித்து கொண்டிருக்கிறார்கள். ஐசக் நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐசக் நியூட்டன் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார். அவரோட புவியீர்ப்பு சக்தி அவர் கண்டுபிடிச்ச அந்த காரியங்கள்லாம் நம்ம பேசணும்னா அது இல்லாமல் உலகமே இல்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட். அவர் தானியேலுடைய வெளிப்படுத்தல்களை படித்து உலகம் என்றைக்கு முடியும், எந்த நாட்களில் உலகத்தினுடைய முடிவு வரும்னு சொல்லிட்டு தானியேலுடைய தீர்க்க தரிசனங்களை வச்சு கால்குலேட் பண்ணார். அப்போ இன்று வரைக்கும் தானியேல் பேசப்படுகிறான். எதனால? அவன் அன்று வாழ்ந்த வாழ்க்கையினால. அப்ப இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? What are you known for? எதற்காக நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்துல? நம்ம நினைப்போம், இந்த உலகத்துல என்னை பார்க்கறவங்க எல்லாரும் நான் நல்லவேன்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் அந்த பேரு கெட்டு போயிடும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் பார்த்து, இவன் பரிசுத்தமானவன், இவன் உத்தமமான இருதயத்தை கொண்டவன், இவன் என்னை தேடுகிறவன், இவன் ஜெபிக்கிறவன் அப்படின்னு சொல்ற அந்த பேர் இருக்கு பாருங்க, அதுதான் நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பின்ற, ஆண்டவரே தானியேலை குறித்து எங்களுக்கு நீங்க டீச் பண்ணீங்கப்பா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தானியேலை போல பரிசுத்தமாய் உம்மை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையா, உம்மோடு கூட நெருங்கி ஜெபிச்சு ஜெபத்துல தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கையா மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. தானியேல் ஆண்டவர்ட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், ஆண்டவரே ஐ எம் வெரி பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கப்பா, உம்மை எப்படி நான் தேடுறது அப்படிலாம் தானியேல் கேட்கவே இல்லை. அவன் மாறா 3 வேளையும் இடைவிடாமல் ஆண்டவரை தேடினான். பைபிள் அதை தான் சொல்லுது. உலகத்தால தன்னை தீட்டுப்படுத்தாத படிக்கு அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் சொல்லுது. இன்றைக்கு உலகத்தினால என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில தீட்டுப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். தேவ ஜனமே, நான் சொன்னது போல பெரிய விபச்சாரம், வேசித்தனம், இப்படிலாம் பண்ணாதான் கொலை, இப்படிலாம் பண்ணாதான் கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சாதான் நான் பெரிய பாவின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நம்ம பாவிதான், பரிசுத்தத்தை இழந்தவர்கள் தான். ஆண்டவர்ட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் பாவிதான் அப்பா, ஆனாலும் ஆண்டவரே இரக்கமா என்னை சேர்த்து கொள்ளும் அப்பா, தானியேலை போல நான் தீர்மானத்தோடு வாழ உதவி செய்யும்னு கேளுங்க. உம்மை உலகத்தால நான் தீட்டுப்படாத படிக்கு என்னுடைய ஆசைகளை, என்னுடைய இச்சைகளை, என்னுடைய பலவிதமான உலகத்தின் காரியங்களை நான் ஒதுக்கி வைத்து விட்டு நான் உம்மிடத்துல நெருக்கமா ஜீவிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கட்டும், உம்மோடு நெருங்கி ஜீவிக்கட்டும் சொல்லுங்க. ஏசப்பா, தங்களுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளையை நீர் கண்ணோக்கி பாருமப்பா. ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். தானியேலுக்கு கொடுத்த அளவில்லாத ஞானம், தானியேலுக்கு கொடுத்த தெளிந்த புத்தி, தானியேலுக்கு கொடுத்த தைரியம், இதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா, கிரியை செய்யட்டும். தானியேலுக்கு இருந்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்வீராக. தானியேலுக்குள்ள இருந்த மிக வல்லமையான ஒரு தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும் அப்பா. தானியேலை போல ஒவ்வொருவரும் உம்மை தேட, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க, ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அற்புதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் உம்மை பின்பற்ற கூடாதப்பா. சிங்க கபியிலிருந்து விடுதலையாகிறதுக்கு மாத்திரம் நாங்கள் உம்மை பின்பற்ற கூடாது ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் உம்மை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், உம்மை நேசித்து தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைய பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க.
ஏசப்பா, தானியேலை போல எதற்காகவும் உம்மை விட்டு கொடுக்காத உத்தமமான இருதயத்தை கட்டளையிடும். உத்தமமான இருதயத்தை கட்டளையிடும். நீ நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி அதை நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இப்படி வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், வேத வார்த்தைகளை கேட்கவும், ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி. இன்றைக்கு நான் உங்களுடைய ஆலயத்திற்கு வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். என்னென்ன காரணங்களுக்காக தடைப்பட்டு இருக்கிறாளோ அந்த காரணங்களெல்லாம் சரி செய்து அவர்களையும் நீர் ஆலயத்திற்கு கொண்டு வரும் அப்பா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தியும் அப்பா. இப்பொழுது அவர்கள் உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை கனப்படுத்துவதற்கு கொடுத்த காணிக்கை நீங்க ஆசீர்வதிங்க. அதை பல மடங்கு அவர்களுக்கு பெருக செய்யுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும். அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தலும், எல்லா குடும்பத்திலையும் குடும்ப ஜெபங்கள் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட விதத்தில் எல்லாரும் ஜெபிக்கவும், பைபிள் வாசிக்கவும், உம்மோடு கூட நேரத்தை செலவழிக்கும் நீங்க உதவி செய்யுங்க அப்பா. உலகத்தின் காரியங்களில் நேரத்தை செலவழிக்காத படிக்கு, அதை நியாயப்படுத்தாத படிக்கு அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிரும். குழந்தைங்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் தாரும் ஏசப்பா. எங்களுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா கொடுமைகளையும் அறிந்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆறுதலை கொடுத்துருளும் அப்பா. எந்த விதமான அநியாயமான கொலைகள் காரியங்கள் நடக்காத படிக்கு நீர் தடுத்து நிறுத்தும் இயேசு சுவாமி. நீர் தடுத்து நிறுத்தும் அப்பா. நீர் ராஜரீகம் பண்ணியருளும். உம்முடைய அன்பு மக்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய மக்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.